ஹாய் ஆல்! வெல்கம் டு குக்கு குட்டி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான நாகர்கோயில் ஸ்பெஷல் முந்திரி கொத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? எங்க ஊர்ல தீபாவளி பலகாரங்கள் செய்யும்போது அதிரசம் முறுக்கு கூடவே கண்டிப்பா இந்த முந்திரி கொத்தும் இருக்கும். இது பச்சை பயிர்ல செய்ற ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த முந்திரி கொத்து செய்றதுக்கு 1 கப் பச்சை பயிறு, 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமா ஏலக்காய் பவுடர், அப்புறம் கொஞ்சம் சுக்குத்தூள், 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த ஒரு பேன்ல இந்த 1 கப் பச்சை பயிரை மட்டும் நல்லா பொன்னிறம் ஆகுறது வரை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பச்சை பயிரை வறுக்கும்போது ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கை எடுக்காம இதை வறுக்கணும். இல்லைன்னா உடனே தீஞ்சு போயிடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. பயிர் வந்து இந்த அளவுக்கு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல இது நல்லா பொன்னிறமான கலர் வந்துரும். அதுவரை கை எடுக்காம நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 8 மினிட்ஸ் ஆச்சு. பயிர் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த பயிர் நல்லா வறுபட்டதும் அதோட வாசனை நல்லா வரும். இந்த பச்சை பயிறு வறுத்த வாசனை நல்லா வரும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனா கரெக்ட்டா இருக்கும். இப்போ இத ஒரு கடாயில போட்டு ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவுன தேங்காவ நல்லா பொன்னிறமாகிறது வரை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆனால் தான் நமக்கு முந்திரி கொத்து வந்து ரொம்ப நாள் வரை கெட்டு போகாமல் வரும். அதனால நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை லோ ஃப்ளேமில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 மினிட்ஸ் ஆச்சு. தேங்காய் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வந்தால் கரெக்டாக இருக்கும். தேங்காயில் அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். தேங்காய் வறுத்த நல்லா வாசனை வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த தேங்காவையும் நல்லா ஆற வச்சிடலாம். பச்சை பயிறு ஆல்ரெடி நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப பட்டு மாதிரி பவுடர் பண்ணிக்க வேணாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். அதுதான் நமக்கு முந்திரி கொத்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த முந்திரி கொத்து செய்கிறதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, கூடவே 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இதை நல்லா மெல்ட் ஆகிற வரை வெயிட் பண்ணலாம். இந்த சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் வந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த முந்திரி கொத்து செய்கிறதுக்கு. இது இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. 5 மினிட்ஸில் எனக்கு இந்த கம்பி பதம் வந்துடுச்சு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 2 விரலுக்கு இடையில இப்படி தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு நூல் மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டாக கம்பி பதம் கரெக்டாக இருக்கும். நல்லா பிசு பிசுன்னு இருக்கும் நம்ம ஊற்றும் போதுமே. இதை இந்த சூடோடவே அப்படியே நம்ம மாவில் ஃபில்டர் பண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்த இந்த பச்சை பயிறு கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக சுக்குத்தூள் இது 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சூடாக வச்சுருக்கோம்ல அந்த சர்க்கரை பாகு, இதுவும் வந்து சூடு ஆறுறதுக்குள்ளே நல்லா அந்த கொதிக்கிற சூட்டோடவே இதை இந்த மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே நம்ம தேங்காய் துருவுனது வறுத்து வச்சுருந்தாலும் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் இருக்கிறனால இது சூடாகவே ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இல்லைன்னா நமக்கு உடனே இந்த மாவு வந்து ரொம்ப உதிரி உதிரியாக காஞ்சி போயிடும். இந்த மாவு நல்லா சூடாக இருக்கும்போது இதை நம்ம உடனே உருண்டை பிடிக்கவும் செஞ்சிடணும். இந்த உருண்டை பிடிக்கும்போது நம்ம ஃபேன் கீழே உட்காந்து உருண்டை பிடிச்சோம்னா சீக்கிரமே ஆறிடும். ஆறிடுச்சுன்னா நமக்கு உருண்டை பிடிக்கவும் வராது. மாவு வந்து ரொம்ப உதிரியாயிடும். இந்த உருண்டை எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். ஏன்னா இதை நம்ம வந்து 2 இல்லைன்னா 3 உருண்டையாக மாவில் டிப் பண்ணி எடுத்து தான் சுட்டு எடுப்போம். அதனால் எல்லா உருண்டையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் மாவு எடுத்து இப்போ உருண்டை பிடிச்சிருக்கேன். என் பொண்ணும் என் கூடவே இந்த முந்திரி கொத்து உருண்டை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு. இப்போ எல்லா மாவுலேயுமே உருண்டை ரெடி பண்ணிவிட்டேன். இதை ஒரு 1 மணி நேரம் வரை இது நல்லா பைண்டிங் ஆகணும். அதனால 1 மணி நேரம் வரை இதை நல்லா ஒரு காஞ்ச துணியை போட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போது இந்த உருண்டைக்கு மேலே நம்ம முந்திரி கொத்து செய்யும்போது மேலே எல்லோ கலரில் ஒரு லேயர் இருக்கும்ல, அது நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இட்லி மாவு மாதிரி கெட்டியாகவும் வேணாம், தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை ஊற வைக்கலாம் வேணாம். இந்த மாவு வந்து நம்ம எண்ணெயில் சுட்டு சாப்பிட்றப்போ அரிசி மாவுன்றனால மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே இருக்கிற மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையும் 2 இல்லைன்னா 3 உருண்டைகளாக சேர்த்து இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்து எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சு இந்த எண்ணெயில் இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ
உருண்டைய நீங்க மாவுல டிப் பண்ணும்போது, மாவு மேல ஒட்டி இருந்துச்சு அப்டின்னா, மாவு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்க பக்குவம் வந்து கரெக்ட்டா இருக்கும். அப்படி இல்ல மாவு ரொம்ப தண்ணியா இருக்கு, நமக்கு மேல மாவுல டிப் பண்ணப்போ மாவே மேல தெரியல அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து இத நல்லா கெட்டியா பெசஞ்சிக்கங்க. இப்போ இதுல 3 உருண்ட சேர்த்து நான் எண்ணெயில சுட்டு எடுத்து காட்டுறேன். நமக்கு உள்ள இருக்கிற பச்சை பயிறு மாவு வந்து ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும். அதனால மேல இருக்க அரிசி மாவு மட்டும் அந்த வேகறதுக்கு தான். ஒரு 2 மினிட்ஸ்ல இந்த அரிசி மாவு வந்து நல்லா வெந்துரும். இந்த எண்ணெயோட சலசலப்பு நின்னதும் இத எடுத்துறலாம் வெளிய. இப்போ ஒரே டைம்லயே எல்லா உருண்டையுமே சுட்டு எடுத்துடுறேன். எங்க ஊர்ல கல்யாண வீட்ல எல்லா பொண்ணுக்கும் மறுவீட்டு பலகாரம் குடுப்பாங்கல்ல, அதுல கூட இந்த ஸ்வீட் வகைகளோட லட்டு, அதிரசம் இது கூடவே இந்த முந்திரி கொத்தும் கண்டிப்பா இருக்கும். இது எங்க அம்மா எனக்கு சொல்லிக் குடுத்த ரெசிபி. நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தீபாவளிக்கு உங்க ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.